5ஆம் தமிழர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வேர் சொல்லாய்வு பகுதி 3. சென்ற பகுதியில் ஒவ்வொரு சொல்லும் அது உருவாவதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் வேணும்னு பார்த்துருப்போம். சென்ற பகுதியை பார்க்காதவங்க அந்த விழியத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பகுதி உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது இந்த பகுதியோட விழியத்துக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் சொல்லாய்வு செஞ்ச அறிஞர்கள் சொற்களை சொற்களாக மட்டுமே அணுகினாங்க. ஆனால் சொற்கள் மனித வரலாறுகளோடு சேர்ந்து உருவாவதால் சொற்களை சொற்களாக மட்டுமே அணுகினா அதில் பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தமிழ் சிந்தனையாளர் பேரவை முனைவர் பாண்டியன் ஐயா கடந்த 10 வருடங்களுக்கு மேலே செய்த ஆய்வுகளால் சொல்லாய்வை மாந்தவியல் வரலாற்று நோக்கில் அணுகுனாதான் அந்த சொல்லோட உண்மையான சொல் மூலத்தை கண்டறிய முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரி, எந்த ஒரு மொழியின் எந்த ஒரு சொல்லும் திடீரென தானாக உருவாக வாய்ப்பில்லை. ஒவ்வொரு மொழியும் அதன் சொற்களை உருவாக்கும் போது அது வேறு ஒரு மொழியின் சொல்லை அடிப்படையாக கொண்டுதான் உருவாகி இருக்க வேண்டும். அப்படி உலகில் உள்ள அனைத்து மொழிகளின் தாயாக விளங்கும் மொழிதான் தமிழ் மொழி. அப்படியானால் தமிழ் மொழியின் சொற்கள் எப்படி உருவாகின? தமிழ் மொழியின் சொற்கள் இயற்கையின் ஒலிகளை அடிப்படையாக கொண்டு உருவாகின. எப்படியெனில் இயற்கையிலிருந்து வரும் ஓசைகளை அடிப்படையாக கொண்டு அதில் சில மாற்றங்களை செய்து தமிழ் மொழியின் சொற்கள் உருவாகின. உதாரணமாக நீர் ஓடுற சத்தத்தை கவனிச்சு பாருங்களேன். இதுக்கு தமிழில் நம்மக்கிட்ட ஒரு வழக்காடு சொல் இருக்கு. நீர் சலசலன்னு ஓடுது. அதாவது நீர் சலசல என ஓடுவதால் சலம் என்ற பெயர் பெற்றது. பிற்காலங்களில் வேறு சில காரணங்களால் சலத்துக்கு வேறு பேருங்க வந்தது. அதோட சொல் ஆய்வை அப்புறம் பார்ப்போம். அதே போல் ஜலங்கிறது வடமொழியும் கிடையாது, அது ஜலமும் கிடையாது, அது சலம். அது வடமொழியாக இருந்தால் தமிழில் சலசலவென நீர் ஓடுகிறது என்ற சொல் உருவாகி இருக்காது. அதற்கு இரட்டை கிளவி என்று இலக்கண முறையும் உருவாக்கப்பட்டிருக்காது. அதே போல் வடமொழியில் ஜலஜலன்னு நீர் ஓடுதுன்ற சொல்லும் கிடையாது. அடுத்த எடுத்துக்காட்ட பார்ப்போமா? காகம் கரைவதை பாருங்களேன். ஆதிகால மனிதர்கள் பேசத் தொடங்கும் முன்பு கண்டிப்பாக சைகை மொழியில் பேசி இருந்திருப்பாங்க. எப்படி? காக்கா கத்துறதை பார்க்குற மனிதன் அந்த ஓசையை வைத்து, அதாவது காக்கான்னு கத்துறதுனால காக்கா காக்கா காக்கான்னு அதை அடையாளப்படுத்தி இருப்பான். இந்த சத்தத்திலிருந்து தான் அதுக்கு காக்கா என்ற பெயர் உருவாகி இருக்கும். பின்னால் இலக்கண விதிகள் உருவாக்கப்பட்ட போது காக்கா கூட்டல் காகம் என்ற சொல் உருவானது. ஒரு முக்கிய குறிப்புங்க, நம்ம இது போல இன்னும் பல சொற்களை ஆய்வு செய்ய போகிறோம். இதையெல்லாம் பார்க்குற சில தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆய்வாளர்களும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஆய்வுகள் இலக்கண விதிப்படி தவறுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆய்வாளர்களுக்கு தான் இந்த முக்கிய குறிப்பு. சொற்களுக்காக இலக்கண விதிகள் உருவாக்கப்பட்டதா, இல்லை இலக்கண விதிகளுக்காக சொற்கள் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறதுல ஆய்வாளர்கள் கொஞ்சம் தெளிவடையணும். இலக்கண விதிகளுக்காக சொற்கள் உருவாக்கப்படவில்லை. சொற்களை செழுமைப்படுத்தவே இலக்கண விதிகள் உருவாக்கப்பட்டது. அதாவது முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தை எழுதின தொல்காப்பியரே இலக்கண விதிகளை எழுதிட்டு அதை வைத்து சொற்களை உருவாக்க சொல்லலை. ஆக உருவான சொற்களை செழுமைப்படுத்தவே சங்கம் வச்சு மொழியை வளர்த்து, அதாவது நமது மொழியின் சொற்களை வளர்த்துருக்கிறாங்க. இந்த உண்மை புரிஞ்சால் மட்டும்தான் சரியான சொல்லாய்வை செய்ய முடியும். சரி, அடுத்த பகுதியில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.